Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட நேம் பார்த்தீங்கன்னா Tuneskit Acemovi வீடியோ எடிட்டர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிசியில் எடிட் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் லாக் வச்சு பண்ணுறீங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு ரீல்ஸில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல எடிட்டர் வந்து எதில் யூஸ் பண்ணலாம், பிசியில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நினச்சிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்பவே வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேசிக்கான எடிட்டிங்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம். லைக் ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், கலரிங்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணலாம், டிரான்சிஷன்ஸ் வந்து மல்டிபிள் டிரான்சிஷன்ஸ் ஆட் பண்ணலாம். எல்லாமே ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைலில் இன்ஷாட் இல்லைனா கைன்மாஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட ஃபீச்சர் மாதிரி, அதாவது அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறைய வந்து இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்குது, உங்களால் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து எடிட்டிங் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அது எப்படி இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். ஸோ என்னென்ன நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். இப்படி ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இம்போர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ ஆடியோ எதுனாலும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு டிஃபால்ட் வீடியோவை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் டைம்லைனில் வந்துடும். ஸோ இந்த கீழே டைம்லைனுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ நம்ம என்ன ஆப்னாலும் பார்த்தீங்கன்னா டைம்லைனில் வந்து யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணுவோம். ஸோ இந்த டைம்லைன் கொண்டு வரணும். ஸோ இந்த வீடியோவில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் அங்கேயே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணி கூட கொண்டு வரலாம். ஸோ ட்ராக் பண்ணி கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம், இல்லை அப்படிலாம் இல்லை பட்சத்தில் நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணாலே, ஸோ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டைம்லைனில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ கீப் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ், உங்களுக்கு ரேஷியோ சைஸ் வந்து இல்லைனா குவாலிட்டி வந்து குறைக்கணுமா கூட்டணுமா, இல்லை இருக்கிறதே உங்களுக்கு அப்படியே இருக்கணுமா, ஸோ அது கேட்கும். நீங்கள் வந்து கீப்பே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணி நான் ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, ஒரு வைல்ட் லைஃப் வீடியோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் வந்து நம்ம பேசிக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு வீடியோ ஆட் பண்ணுறோம்னா நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல வந்து அந்த வீடியோவை கட் பண்ணுவோம், ட்ரிம் பண்ணுவோம், க்ராப் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது இந்த சாஃப்ட்வேரில்? ரொம்பவே சிம்பிளுங்க. ஜஸ்ட் வந்துட்டு அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு Ctrl+B அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து Ctrl+B வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கட் ஆயிரும். ஸோ இதே போல் ரொம்பவே சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து எங்கனாலும் நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இதே போல். ஓகேவா, பர்ஃபெக்டாக ரொம்பவே இந்த சிம்பிளாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒரு வீடியோக்கு நம்ம வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஸ்மால் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது? ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும், அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எந்த கிளிப்பை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்புன்னு இருக்கும். ஸோ ஃப்ளிப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளிப் ஆகிறது வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ இந்த ஃப்ளிப் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த ஒப்பாசிட்டி கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் சிம்பிளாக வந்து ஒப்பாசிட்டி கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரொட்டேட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள், எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். ஜஸ்ட் ரொட்டேட் கூட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸியாக ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் என்னென்னா, மெயினானது நம்ம வந்து ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் வந்து பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறது? ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேல் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இதே போல் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடும், ஸோ டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா வந்து குறையும். ஓகே, ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஆரோஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட இதே போல் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே போல் வந்து கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லென்த்தும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வித்தும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த ரைட் சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த காலம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா குரோமா கீ இருக்கும். நம்ம வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குரோமா கீ எஃபெக்ட்டும் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும். ஆடியோவோட வால்யூம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபேடின் வந்து கொடுக்கலாம். இப்போ ஒரு ஆடியோ ஆட் பண்ணுறோம்னா நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அலைட் மோஷனில் ஒரு ஆடியோ ஆட் பண்ணுறோம்னா நம்ம வந்து மேனுவலாக கீ ஃப்ரேம்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இல்லைனா வந்து எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம், ஃபேடின் எஃபெக்ட்.
ஸோ இது வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது போல் பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவலைசரில் உங்களுக்கு நிறைய அந்த ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆடியோவுக்கு கொஞ்சம் எஃபெக்ட்ஸ், நீங்கள் ஆடியோ எஃபெக்ட் கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் ஹியூ, அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான எல்லாமே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ரைட் கார்னரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து இந்த இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் கார்னரில் செகண்ட் இது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு எடிட் பண்ணுறோம், இல்லைனா வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு எடிட் பண்ணுறோம், ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து நமக்கு ரெசம்பிள் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து மல்டிபிள் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 283 ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் ஜஸ்ட் இருக்கிறத நீங்கள் வந்து இதே போல் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா, ஸோ இதே போல் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஹார்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதே போல் ஸ்டிக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு அடுத்தது வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த காலம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் லாக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து யோசிப்பீங்க, நமக்கு வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல எப்படா நம்ம வந்து ஆடியோஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் யோசிப்பீங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய வந்து ஆடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நான் காப்பிரைட்டட் தான், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் காப்பிரைட் ஆடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லைக் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு இஎஃப்எக்ஸ் எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆடியோ எடிட் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு தேவையான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேயே டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அனிமேஷன், ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம்னா அதில் வந்து நம்ம பேச முடியாததை நம்ம டெக்ஸ்ட் மூலமாக கன்வே பண்ணால் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே டைட்டில் அனிமேஷன் நம்ம வந்து கைன் மாஸ்டர் அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம்ல. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா டைட்டில் அனிமேஷன்லாம் வந்து இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டைட்டில்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கலாம் டெம்ப்ளேட்ஸில். இல்லையா அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா இதில் வந்து நிறைய டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் இருக்கும். ஸோ டைனமிக் போனீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக வந்து வெறுமனே டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து இருக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ளாஷ் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்ததுமே என்ன பண்ணேன்னா உங்களுக்கு அந்த லேயர் வந்து வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் எங்கே வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி இதே போல் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா இங்கே ரைட் சைடில் போனீங்கன்னா எடிட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கோங்க. நான் வந்து பிசி டெக் க்ரேசி இருக்குன்னு வந்து நான் ஜஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் தான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸும் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ சிம்பிளாக வந்து நீங்களே வந்து உங்களோட டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அதில் அவங்களே கொடுத்துருக்க டெம்ப்ளேட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கூல் ஃபீச்சர்னு சொல்லுவேன். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆனது நமக்கு தேவையானது ஒரு ஓவர்லேஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ். அடுத்தது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ எடிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஓவர்லேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வந்து இங்கேயே டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரெட்ரோ அப்படிங்கிற ஃபில்டர் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து காட்டுறேன். ஸோ இது பிஃபோர், இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர். ஸோ கலரிங்ஸ் முதற்கொண்டு அவங்க வந்து ரொம்பவே வந்து சூப்பரான கலரிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பஞ்சியான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதோட ஸ்ட்ரென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலரிங்கோட ஸ்ட்ரென்த் எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேஸ் இருக்கும். ஸோ அந்த ஓவர்லேஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த ஓவர்லேஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஓவரில். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இஎஃப்எக்ஸ் எடிட் ஆகட்டும், எந்த எடிட்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் லீக் ஓவரில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த லைட் லீக் ஓவரில் ஜஸ்ட் பாருங்களேன், உங்களுக்கு டிஃபால்ட்டாக அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒரு வெட்டிங் வீடியோ எடிட் பண்ணுறீங்கனாலோ இல்லைனா வந்து ஒரு ட்ராவல் வ்ளாக்ஸ்லனாலும் எதுனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட் லீக் வீடியோ வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர்லேஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வியூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவர்லேஸும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் வந்து நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானது, டிரான்சிஷன்ஸ். நம்ம வந்து ஒரு வீடியோவுக்கு ரொம்பவே வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா டிரான்சிஷன்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ ஒரு டிரான்சிஷனும் இப்போ வந்து நான் வந்து மேக் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. ஓகே, இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 கிளிப் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஃபைன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு டிரான்சிஷன் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு நிறைய டிரான்சிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வைப் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் பாருங்களேன், மூமெண்ட், அதுக்கப்புறம் ஃபேடிங், அதுக்கப்புறம் ஓவர்லே, வைப், இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஓவர்லேயில் இந்த ஒரு ரோஸ் பிளேட்டுங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ராக் பண்ணிவிட்டு வந்து ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயும் வைக்கலாம், எண்டிங்லேயும் வைக்கலாம், சென்டர்லையும் வைக்கலாம். 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்சிஷன் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து சென்டரில் வந்து வைக்கிறேன். ஸோ இதே போல் டிஸ்ப்ளே கொடுக்குறேன். ஸோ அந்த டிரான்சிஷன் மாறுறது தெரியுமா? ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஒரு எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி டிரான்சிஷன்லாம் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இருக்கிறத நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணால் போதும். ரொம்பவே சிம்பிளாக வந்து உங்களோட எடிட்டிங் வந்து மாறிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் அந்த வீடியோவோட அனிமேஷன், டோட்டல் வீடியோவோட அனிமேஷன்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஜூம் இன், ஜூம் அவுட், அதுக்கப்புறம் ஃபேட் இன், ஃபேட் அவுட், இந்த மாதிரி டோட்டலாக உங்களை அந்த வீடியோவுக்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் பாருங்கள், ஷார்ப்பன் எஃபெக்ட்டு, ஸ்மூத் எஃபெக்ட்டு, கலரு, அதுக்கப்புறம் கலர் நாட், பிளர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து ஃபைனலான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு பிடிச்சது. ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஸ்க்ரீனில் 3 வீடியோஸ் வந்து ப்ளேலாம் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அதோட சைஸு, ரேஷியோ, ஒப்பாசிட்டி, பிரைட்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டமைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்ததுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப வந்து பிடிச்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து இதோட ப்ரைஸிங் வந்து பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் வந்து 7 டே ஃப்ரீ ட்ரையல் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இல்லை எனக்கு வந்து பெர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மி ரேட்டுக்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த இது பெர்மனெண்ட்டாக நான் வந்து பை பண்ண போகிறேன், எனக்கு வந்து லாங் டைமுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் CTET30 அப்படிங்கிற வந்து கோடு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன். ஸோ இந்த கோடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30% பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ நான் இந்த வெப்சைட்டில் போய் எப்படி வந்து வாங்குறதுன்னு சொல்லியும் காட்டிடுறேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து போத் iOS அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரெண்டுத்துக்குமே வந்து இது சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் எனக்கு வேணும், எனக்கு வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃப்ரீ ட்ரையல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு வந்து ஒர்த்தாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பைனோ வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளான் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைஃப் டைம் பிளான் வந்து வாங்கலாம். ஓகேவா? உங்களுக்கு $59.95 வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பைனோ கொடுங்க. ஓகே, பைனோ கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கூப்பான் கோட்னு காட்டும். ஸோ இந்த கூப்பான் கோடில் பார்த்தீங்கன்னா என்னோடய கூப்பான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா
CTET30 அப்படிங்கிற கூப்பான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூப்பான் யூஸ் பண்ணாத பட்சத்தில் வந்து 5693 ருபீஸ்க்கு வந்து இந்த இது கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கூப்பான் யூஸ் பண்ணிங்கன்னா அப்ளை கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 4Kக்கே வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1.5K பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் கூட வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. நீங்கள் வந்து எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஒரு லேக் இஷ்யூஸுமே இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது வந்து மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுமே வந்து கற்றுக்கட்டும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய். See you.